நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட், ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட், ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் தொடங்கி ஒரு 8-9 மணி வரைக்குமே நடக்கும். ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இந்த கூடூர் சந்தை வருதுன்னு சொன்னாலும் கூட சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை வரும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை எனேபிள் பண்ணிங்க. நீங்கள் ஆல் பட்டன் எனேபிள் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட வச்சுருங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. ప్రతి శుక్రవారం తెల్లారుజామున ఒక 3-4 గంటలకు స్టార్ట్ అయ్యి 8-9 గంటల దాకా ఈ సంత జరుగుతుంది. ఇంకా మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. సబ్స్క్రైబ్ చేసుకుని పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ ఆప్షన్ ఎనేబుల్ చేసుకోండి. అప్పుడుదా మీకు నేను వేసే వీడియోస్ అంతా నోటిఫికేషన్ ద్వారా వస్తుంది. நண்பர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கூடூர் சந்தை ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ஒரு 3-4 மணிக்கு எல்லாமே சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்குறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூடுதல் விலை வந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அதுலேயுமே பொடி குட்டி தான் வாங்கியிருக்காங்க. மீதி எல்லாமே காலி ஆகிடுச்சு. பெரிய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு 5-6 வண்டி வந்ததுன்னா சந்தைக்கு வரல. நம்ம ஒரு 2 வண்டி எடுத்தோம், வெளியிலே காலி ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு 2 வண்டி வெளியில் எடுத்துட்டாங்க. அது போக ஒரு 2 வண்டி இங்கே வந்தது. அந்த 2 வண்டியுமே சீக்கிரம் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான், ஒரு 14, 15, 13 அந்த சைஸ் தான் வந்தது ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும். அதுவுமே சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேட்ச் அதில் கழிச்ச குட்டிகள் தான் நிற்கிது. ஆனால் நெல்லூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு குட்டிகள் வந்திருக்கு, இன்னுமே இருக்குது. ஆனால் பெரிய சைஸ் தான் வந்திருக்கு. கறிக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, வளர்ப்புக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, இது பக்ரீத் வளர்ப்புக்கு அந்த மாதிரி எடுத்து வளர்க்கலாம். பெரிய சைஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லாமே வருது, சீசன் டைமுக்கு அப்படின்றதுனால கட்டிங்க்கு எடுத்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டிகள் தான் வந்திருக்கு. அதில் மீடியம் சைஸ் ரொம்ப கம்மி, చిన్న సైజు కమ్మీ, పెరియ సైజు தான் அதிகமாக வந்திருக்கு. ఫ్రెండ్స్, ఈరోజు గూడూరు సంత ఒక 3-4 గంటలకంతా అయిపోయింది. పెద్ద పిల్లలు ఒక 4-5 బండ్లు వచ్చినాయి. 4-5 బండ్లలో 4-5 బండ్లు బయట అయిపోయినాయి. అది పోక 2 బండ్లు ఇక్కడికి వచ్చినాయి. నాకు తెలిసి 2 బండ్లు భిన్నగానే గాలి అయిపోయినాయి. చిన్నపిల్లలు కూడా గాలి అయిపోయినాయి. ఇవంతా ఎవరో తీసి పెట్టుకుంటారు, పై బేరానికి అమ్ముతారు, లేదంటే వేరే సంతలకు ఎత్తుకొని పోతారు. గూడూరు పిల్లలు, లోకల్ పిల్లలు చూస్తే పెద్ద సైజు పిల్లలు వచ్చినాయి. పెద్ద సైజు పిల్లలు బక్రీద్కి సెట్ అవుతాయి, కటింగ్కి సెట్ అవుతాయి. ఆ మరి పిల్లలు వస్తున్నాయి. మీడియం సైజు పిల్లలు దండిగా రాళ్ళ తక్కువ వచ్చినాయి. చిన్న సైజు పిల్లలు తక్కువ వచ్చినాయి. సో ఒంగోలు పిల్లల్లో చిన్న సైజు పిల్లలే జాస్తి వస్తున్నాయి. ఈ లోకల్ గూడూరు పిల్లల్లో పెద్ద సైజు పిల్లలే జాస్తి వస్తున్నాయి. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 20,000 ரூபா வந்து உள்ள கேட்டோம்னா அவங்க 20,000 ரூபாய்க்கு மேலே 22 ரூபா சொன்னாங்க. முன்னாடி இருக்கிறதெல்லாம் சின்னது, பின்னாடி இருக்கிறது பெரிய சைஸ் குட்டிங்க. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோடி 16 வரைக்கும் கேட்டோம். அவங்க வந்து 20 ரூபாயில் இருக்கிறாங்க இதுவுமே, அதாவது டோட்டலில். பின்னாடி இருக்கிறது வரைக்கும் பெரிய சைஸு அதுன்னா 22 ரூபா தரேன்றாங்க. குட்டிகள் எல்லாமே தெளிவாக இருக்குது. முன்னாடி குட்டிகள் எல்லாமே வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகளாக தான் இருக்குது. இதில் மீடியம் సైజుன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கையில் பிடிச்சிட்ருக்காருல, అங்கேருந்து ఇది వరకు మీడియం సైజు. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు చూస్తే మనం 16,000 దాకా అడిగినాం కట్ట మీద. వాళ్ళు 22,000 చెప్పినారు మొత్తంలో. మొత్తం అయితే 20,000 లోగా వచ్చి ఉంటుంది. వెనకాల పిల్లలు మాత్రం 22కి తక్కువ వేసినారు. ఈ టోటల్ మీద అయితే మనకి ఒక 18,000 మరి అయిపోను, 18,000 19,000 అయిపోను. మనం 16కి పైన అడగలేదు. நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க டோட்டல் மேலே. பேசினா ரேட்டு குறையும். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான். எந்த ஊர் நம்மளது? நீ
ಅವ್ರದ್ದಾ ನೀವು ಎತ್ತುತ್ತೀங்களா? மொத்தமே எத்தனை குட்டி? 23,500 எடுத்தது. இப்போ இது 35 குட்டி. இது 35. திருவண்ணாமலை உங்களுக்கு கட்டிங்கா வளர்ப்புக்கா? பக்ரீத் வரைக்கும் வளர்ப்புக்கா? நல்லா இருக்கு. 23,500. ஒரு 2000 அட்வான்ஸ் போடுறா. இது பெரிய சைஸ் தான் மேக்ஸிமம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ். 23,500க்கு முடிஞ்சிச்சான். ఇది 23,500కి ఇది ఫైనల్ అయి ఉండేది. వెనకాల ఉండేటి అంతా 30 కిలోలు పైన ఉండేటిదా. ముందు ఉండేటి అంతా ఒక 25 కిలోలు అమరు రావచ్చు. ఒకటి రెండు కొంచెం చిన్నవి ఉన్నాయి. நண்பர்களே, பின்னாடி இருக்கிறதெல்லாம் 30 கிலோ லைவ் வெயிட்டுக்கு மேலே வர்றது. முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 19, 20 வர்றது 1, 2 இருக்குது. மீதியெல்லாம் 25 கிலோ லைவ் வெயிட் வரும். இது வந்து ஜோடி 23,500க்கு ஃபைனல் ஆகிடுச்சா? సరే పర్వాలా. ఎన్ని 20 పిల్లలు, 26,000. 20 పిల్లలు పోతే ఇంకా 22 ఉన్నాయి. ఇట్లో ఇక సన్నపిల్లలు తీసేసిన 22 తీసేసి దీనిలో ఎన్నున్నాయి ఈ లాట? మొత్తం 42. 42లో 20 పోతే 22 ఉంటాయి. పిల్లు చెప్తాం. 22కి అయితే ఎంత కాస్తుంది? వాళ్ళ పిల్లలు బండికి అది పిల్లలు మళ్ళీ వాళ్ళు కన్నారు. ఆయనే మనం ఎంతకు పడినాయి అయ్యి? ఎంతకు కొన్నారు? 26. ఎన్ని పిల్లలు? 20 ఏరుకున్నాడుగా. 26,000 ஜத்த. நண்பர்களே, இதில் நம்ம முதல்ல பேசுனது தான் 25க்கு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இன்னொரு 200 கூட கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மொத்தம் நம்ம 30 குட்டி கேட்டோம். இப்போ 20 குட்டி எடுத்துருக்குறாங்க. லாட்டிலேருந்து 20 குட்டி வந்து 26,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மீதி 22 குட்டி இருக்குது இதில். அதுலேருந்து ஒரு சின்ன குட்டி கூட கழித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் கழிச்சிட்டு 42 குட்டி இங்கே பொறுக்கி வச்சுருக்காங்க. இந்த 42 குட்டியில் 20 குட்டி இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோடி வந்து 26,000. அந்த பொறுக்கி தனியாக எடுத்திருக்காங்க. அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த அவங்க அந்த 42லேருந்து 20 வந்து செலக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இது இன்னும் 1, 2 எடுக்கணும். அது போக மீதி இங்கே எடுத்துருக்குறாங்க. எல்லாமே கொஞ்சம் பெரிய సైజు. ఫ్రెండ్స్, వీటిని జత 26,000 అని ఎత్తినారంట. మొత్తం 42 పిల్లల్లో నుంచి 20 పిల్లలు ఎత్తుకున్నారు. ఆవరేజ్ మీద ఈ 35 కిలోలు రావచ్చు. நண்பர்களே, 35 கிலோ வரைக்குமே ஆவரேஜ் வரும். இது 30 to 35 வரும். அந்த மாதிரி சைஸ் இது. யாவூர் நம்ம இது? யாவூர்? ராஜம்பேట. எங்கே பார்த்தாலுமே இந்த கூடூர் குட்டிகளில் பெரிய சைஸ் குட்டி தான் இருக்குது. ஒரு சில டைமில் அந்த பெரிய சைஸே வராது. நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லலாம் பெரிய சைஸ் எடுக்கணும், பக்ரீத்துக்கு தேவைப்படும், பக்ரீத்துக்கு எடுத்து வளர்க்கலான்னு நினைக்கும் போது வரவே வராது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய சைஸாக வந்திருக்கு. இந்த லாட்லேருந்து ஒரு 20 குட்டி கேட்டோம். 28,000 சொன்னாங்க. அந்த பின்னாடி இருக்கிற பெரிய సైజు మొత్తం. దీంట్లో నుంచి మనం 20 పిల్లలు అడిగితే 28,000 చెప్పినారు. ఆ లాస్ట్ రోలో నుంచి. Hey!